ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 20 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் தான் வந்துருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டை வந்து போட்டு விட்டு போங்க. அப்படின்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். என்னாலேயும் அடுத்தடுத்த வீடியோ மோட்டிவேஷனோடு வந்து போட முடியும். சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ சில சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்களா, அந்த இடத்துக்குள்ளே போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல இருந்து தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரே அட்டாக்ல இவங்களை கொண்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் இருந்து யங் மாஸ்டர் சாங் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். யார் அப்படின்னா அந்த நானா லேடி தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்க்க, உங்களை தான் நான் கடைசியாக பார்ப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்க, சாங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் எதுக்கு இந்த மன்னிப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உங்களை சின்ன வயசில் ரொம்ப கொடுமையாக பண்ணியிருப்பேன், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்பீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களால ரெமியை வந்து காப்பாற்ற முடியும் தானே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதை கேட்டுட்டு, சரி, ஓகே, நான் போயிட்டு அவங்கள காப்பாற்றுறேன், காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ வேறு எங்கேயோ வந்து செம ஸ்பீடில் வந்து ஓடிட்டு போகிறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினியோட அப்பா வச்சு தாறுமாறாக ஒரு 3 பேரை போட்டு பொழந்துட்டு இருக்க. ஆனால் எனக்கு சத்தியமாக வந்து தெரியாது இவர் தான் ஹீரோயினியோட அப்பா அப்படின்ட்டு. தெரிஞ்சிருந்தால் அவரோட தாத்தான்ட்டு சொல்லியிருக்க மாட்டேன். கர்மம் பிடிச்ச அவனுக்கு இப்போ தான் இதையே ரிவீல் பண்ணுறானுங்க, இவர் தான் ஹீரோயினியோட அப்பா அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே வந்து போகலாம். அவங்க 3 பேரையும் அதே இடத்துல அடித்து படுக்க போட, இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த இடத்துல இன்னொருத்தன் வந்து வரான். அதுக்கு ஹீரோயினியோட அப்பாவும், டே பொடிப்பையா, உன்னால் என்னை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறியாடான்ட்டு அவன் அட்டாக் பண்ண வர்றதை ஈஸியாகவே டார்ச் பண்ண, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்ட்டு அதை வந்து சும்மா தட்டி விட அவன் பறந்துட்டு போய் வந்து லேண்ட் ஆகுறான். அவனும் லேண்ட் ஆக இப்போ ஹீரோயினியோட அப்பா கையை தான் வந்து காட்டுறாங்க. கையில் சரியான பிளட் இருக்க. ரெமியும் பார்த்து சண்டை போடுங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஒரு காயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறான். இந்த காயத்தை வச்சுக்கிட்டே எங்கள் 4 பேரை வந்து சமாளிக்க முடியுமா? நீங்கள் வேறு 2 பேர் தான் வந்து இருக்கீங்க, அதுலேயும் அந்த பொண்ணுக்கு சண்டையே போட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிக்க, என்ன சொன்ன, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் அப்படின்ட்டா. இங்கே பாரு, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்ட்டு, உன்னால் ஒரே ஆள் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனோட அப்பாவும் ஒரு மாதிரி ஷாக்கோடு பார்த்துட்ருக்காரு. இப்போ போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு இவனும் வில்லத்தனமாக சிரிக்க, முன்னாடி ஸ்பியரை வச்சுக்கிட்டு ஹீரோ பறந்துட்டு வந்து வரான். வந்தவன் சும்மா இல்லாமல் ஒரு அட்டாக்கை பண்ண அவன் டார்ச் பண்ணுறான். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களில் முக்கால்வாசி பேர் பறந்துட்டு போய் விழ, அந்த டீமில் லீடர் மாதிரி இருந்தவனும் செம கடுப்பாயிட்டு, இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே, நீ எப்பட்றா வந்த, உன்னை அங்கேயே போட்டுதல்ல தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்த ஹீரோயினியும் செம ஷாக்கோட, ஒரு வழியாக நீ வந்துட்டியா சாங்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன், இருந்தாலும் இவனுக்கு எல்லாருமே போட்டு தள்ளாமல் நான் இந்த இடத்த விட்டு போக போகிறதில்லன்ற மாதிரி சொல்ல, டேய் சின்ன பையா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்ப, இவனுங்களாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட அப்பா வந்து நிற்க, இல்லை உங்களுக்கு அடிபட்டுருச்சு, இவனுக்கு எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இவனுங்கெல்லாம் எனக்கு காலை தூசி தாண்டா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அழுந்துக்கிட்டே, எப்படியாச்சும் 2 பேரும் உயிரோட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நல்ல காலத்துலேயே இது தாறுமாறாக அடிப்பேன், இப்போ நீ வேறு சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து நிற்க, சரி, நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், யார் அதிகமாக கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் நிற்க, இவன் ஹீரோ சரியான ஷாக்கில் வந்து பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற, வா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் முந்திரி ஓட்ட மாதிரி முந்திட்டு போய் அட்டாக் பண்ண, ஹீரோவும் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு பேக்கப்பாக வந்து நிற்கிறான். பேக்கப்பாக நின்னது மட்டும் இல்லாமல் அங்கே வர்றவங்க எல்லாரையுமே ஸ்லைஸ் போட்டிருக்க. அந்த லீடர் மாதிரி இருந்தவனும், டேய் நீங்கள் எப்பட்றா இங்கே வந்த, நீ ஏன் இதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி அவன் சரியான ஷாக்லேயே வந்து இருக்கான். என்னப்பா தம்பி, உன்னால் இந்த வேலையை சரியாக முடிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்த அந்த அட்வைஸரும் வந்து நிற்க, அட்வைசர் வந்ததை கூட கவனிக்காமல் இவங்க 2 பேரும் போட்டு பொழக்க, டேய் எங்கள் பக்கம் பெரிய கை வந்தாச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் எந்த பெரிய கை மயிறு இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சரியான ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுறான். அந்த லீடர் மாதிரி இருந்தவனுக்கு சரியான அடி. அவனும் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டே, நீ எப்பட்றா ஒரே மூவில் இந்த இடத்துக்கு வந்து என்னை கொன்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, அதெல்லாம் பரம்பரை ரகசியம்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து பார்க்குறான்.
அவனும் அந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு செம மாசா நிற்க தாத்தாவும் டேய் உன் பின்னாடி பாடுறா அப்படின்ற மாதிரி கத்த ஹீரோவும் பின்னாடி திரும்பி வந்து பார்க்குறான். பின்னாடி ரியல் ஸ்னேக்கா இல்லை ஸ்னேக் மாதிரியான ஒரு அட்டாக்கான்னு வந்து தெரியல. ஹீரோவை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண வந்து வருது. ஆனால் அந்த இடத்துல தாத்தா வந்து ஒரே ஒரு போடு, அவ்வளோதான். அந்த ஸ்னேக்கு 2 துண்டாக வந்து போனது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல அது இறந்து சாக்ராவாக வந்து மாறுது. சாக்ரான்னா எனர்ஜியை தான் வந்து சொல்கிறேன். நருட்டோ பார்த்துட்டு வந்து பேசுகிறதுனால அப்படி தான் வந்து இருக்கும், கோச்சிக்காதீங்க. அதை அட்டாக் பண்ண மனுஷனும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்வாட கீழே போட்டுக்கிட்டு மண்டிக்கிட்டு பிளட் வாமிட் வந்து எடுக்கிறான். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கிட்ட போக, டேய் நான் என்ன இந்தளவுக்கு டம்மி பீஸுன்னு நான் நினச்சேன், என்னால் இதெல்லாம் அசால்ட்டாக தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்வாடை கீழே குச்சிட்டு எழுந்து வந்து நிற்கிறான். இருந்தாலும் உங்களுக்கு செமையாக அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொன்ன திரும்ப சொல்லு, எனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு அவர் குத்துக்கல் மாதிரி எழுந்து வந்து நிற்கிறான் மனுஷன். எழுந்து ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணவே வந்து போயிடுறான். ஹீரோவும் யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. அந்த அட்வைஸரும் என்ன நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் வந்து இருக்குது, ஆனாலும் நீ இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் நான் உன்னை பேலஸ்க்கு வந்து ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு வந்து இருந்தேன், ஆனால் நீ தான் வரல, அதுக்காக தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் லேண்ட் ஆக பக்கத்தில் இருந்த அந்த பச்சை சொக்கா போட்டிருந்தவனுங்க எல்லாரும் மண்டி போட்டுட்டு வந்து நிற்கிறானுங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயினியோட அப்பாவும் நீ ஹீரோயினியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வந்து ஓடு, நான் இவனை சமாளிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே கிழவா நீங்கள் 2 பேர் இருந்தாலே என்ன அட்டாக் பண்ண முடியாது, இப்போ நீ சோலோவா வேறு என்ன அட்டாக் பண்ணுறான்னு காமெடி பண்ணிட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ண ஹீரோவுக்கு ஷாக்கில் பயம். சொன்னதை இந்த செகண்டே வந்து செய்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறான். இப்போயாச்சு சொல்கிறதே செய்வியா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஹீரோவும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து திரும்ப ஓடுறான். நானும் ஹீரோ சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்காம அட்டாக் பண்ண தான் வந்து ஓடுவான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினியன் கிட்ட தான் வந்து போகிறான். ஹீரோயினியும் அது எல்லாத்தையும் ஷாக்கோடு வந்து பார்த்துட்ருக்க ஒரே சொல்லுது. அந்த இடத்துல ஹீரோயினி ஆகாசத்தில் பறக்க தூக்கிட்டு வந்து ஓடுறான், வேறு எதுவும் இல்லை. ஹீரோயினியும் இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட, ஒரு வழியாக என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டே நீ கவலைப்படாத, இவனுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளாமல் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் மாசா நிற்க, டேய் நான் தான் சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப என்னை கொல்ல முடியும்னு நீ நினைக்கிறியா, நான் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி இருந்தவனும் மாஸ்டர் இப்போ அட்டாக் பண்ண வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கணுமான்ற மாதிரி அவனும் கேட்க அட்டாக் பண்ண வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். எல்லாருமே செம கொடூரமாக அட்டாக் பண்ண வந்து போக ஹீரோயினியோட அப்பாவை இல்லை ஹீரோவை, கவலைப்படாமல் என் கூட வந்து சண்டை போடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து இறந்துருவாங்க, அப்புறம் நீயும் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் முடிஞ்சா என்னை வந்து அட்டாக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட அப்பாவும் வந்து நிற்க, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்த மனுஷன் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அட்டாக் பண்ண வந்து போகிறான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் ஓகே தான், இருந்தாலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து போய் சேரணுமா இல்லையா, அதுக்காகவாச்சும் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் ஒரு கமெண்ட்டு, பிடிக்கலன்னாலும் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு விட்டு போங்க. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகே டாட்டா பை பாய்.